வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே டால் பில்டிங்ஸா கட்டணும் அப்படின்றது ஆசை இருக்கும். ஈவன் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும், நம்மளுடைய இந்த கண்ட்ரிலயுமே ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ்லாம் வேணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி அதெல்லாம் கட்டுவாங்க. ஆனா நம்ம அந்த கட்டுமான பணிகளையே பார்க்கும்போது, துபாய்ல ரொம்ப டாலஸ்ட்டான நெறைய பில்டிங்ஸ் இருக்கு. இந்த டால் பில்டிங் கட்டுறதுல வந்து கீழ எந்த அளவுக்கான பேஸ்மென்ட் போடுறாங்க, ஆல்டிட்யூட் எப்படி பார்த்து கட்டுறாங்க இப்படின்ற எல்லா விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்படி பார்த்து பார்த்து கட்டினாலும் ஒரு சில விஷயங்கள்ல நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிதான் ஹாங்காங்லயும் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா, அங்க டாலா எந்த பில்டிங் கட்டியிருந்தாலும் சென்டர்ல ஒரு கேப் குடுத்துருப்பாங்க. "ஏன்யா இவ்ளோ பெருசா கட்டியிருக்கீங்களே, எதுக்குய்யா சென்டர்ல ஒரு கேப்பு? அதுல கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வீடு கட்டலாமே, ஏன் அந்த கேப் விட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "டிராகன்ஸ் ஃப்ரீயா போயிட்டு வரதுக்குங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்களாம். இப்ப வரைக்கும் ஹாங்காங்ல டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு. அது வாழ்ந்துட்டு தான் இருக்கு. எப்ப வேணாலும் அது மக்கள வந்து சந்திக்கும் அப்படின்ற மாரியான ஒரு நம்பிக்கையிலே இருக்காங்களாம். அதனால தான் அங்க இருக்கக்கூடிய ஆர்க்கிடெக்சருமே இந்த ஹைட்டுக்கு மேல போச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சென்டர்ல ஒரு இடம் வைக்கிறது நல்லதுங்க. ஏன்னா, டிராகன் ரொம்ப வேகமா வரும்போது சென்டர்ல பாஞ்சு போகும்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனாலேயே ஹாங்காங்ல இருக்கக்கூடிய நெறைய டாலான பில்டிங்ல பார்த்தோம்னா, சென்டர்ல மட்டும் ஒரு ஸ்பேஸ் குடுத்துருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய யார்ட்ட வேணாலும் இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராகன் ஃப்ரீயா பறந்து போறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது ரொம்ப வேகமா வரும்போது இடம்லாம் போய் முட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல. அதனால தான். படமோ, சீரியலோ எது நம்ம பார்த்தாலும் நம்ம நைட் சீன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய மைண்டுக்கு அத கொண்டு வரதுக்காக ஒரு சவுண்ட யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நீங்களுமே நைட் டைம்லலாம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயோ, இல்ல உங்க வீடு ஏதாவது கிராமத்துல இருந்துச்சோ கொஞ்சம் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் கேட்கும். அதுதான் அந்த நைட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிச் 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 கிச்ன்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்ட் எதனால வருது அப்படின்னா, இதுக்கு காரணம் கிர்கெட்டர் அப்படின்ற ஒரு பூச்சி. இந்த கிர்கெட்டர் அப்படின்ற பூச்சி தான் அந்த நைட் சவுண்டையே உருவாக்குது அதோடைய ரெக்கைகள வச்சு. ஆனா எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் கொஞ்சமாவது கேட்கும் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளேயே ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணும். இங்க சவுண்ட் கேட்குதுன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொன்னு சவுண்ட் போடும். இல்ல இங்க ஒரு கேங்கா இருக்குன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த கேங்கா சவுண்ட் போடும். இப்படி சவுண்ட் எங்கெங்கெல்லாம் கேட்கலையோ, அங்கங்கலாம் போய் இது சிட் பண்ணிட்டு, என்னோட இடம் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த நைட் ஃபுல்லா அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, கத்தக்கூடியது எல்லாமே ஆண்கள். தன்னுடைய காதலிய அட்ராக்ட் பண்றதுக்காக இப்படி கத்தும். ஆனா நமக்கு அது நைட் டைமா ஆயிருச்சு அப்படின்னு இன்டிமேட் பண்ற மாரி இருக்கும். ஆனா அது இன்டிமேட்க்காக அந்த மாரி சவுண்ட கிரியேட் பண்ணல. காதலிய கூப்பிடுறதுக்காக தான் அந்த சவுண்ட கிரியேட் பண்ணுது. மஞ்சள் தடவாதீங்க. மஞ்சள் தடவுனீங்கன்னா உங்களுக்கு தாடி மீச வளராது. இப்படி நெறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுலலாம் நம்ம கேட்டிருப்போம் இத. மஞ்சள் பட்டுருச்சா போச்சு உனக்கு முடி வளராத அந்த இடத்துல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த ரிசர்ச்லயுமே மஞ்சள் தேய்ச்சா அங்க முடி வளராது அப்படின்னு இல்லவே இல்ல. மேபி ஹேர் ரிமூவல் கிரீம் இல்ல ஹேர் ரிமூவல் பவுடர் இதெல்லாம் ரெடி பண்ணும்போது, அத டர்மெரிக் ஃப்ளேவர்ல ரெடி பண்றாங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மென்ட் டர்மெரிக்ல வரதுனால, மஞ்சள் தேய்ச்சீங்க அப்படின்னா முடி வளராது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இல்ல இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சயன்டிஃபிக்கலி எந்த ஒரு ரிசர்ச்சுமே மஞ்சள் தேய்க்கிறதுனால அங்க முடி வளராது அப்படின்ற மாரி சொல்லல. அதுக்கு மாறா மஞ்சள் தேய்ச்சா நல்லா முடி வளரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஈவன் நீங்களே போயிட்டு Googleல சர்ச் பண்ணி பாருங்க. அதுவே மஞ்சள் தேய்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய முடி க்ரோ ஆகுறத பார்க்கலாம். க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாவே போட்டிருப்பாங்க. அதனால இந்த மஞ்சள் தேய்ச்சா ஸ்லோவா முடி வளருமே தவிர்த்து, வேகமா முடியெல்லாம் கொட்டாது. பயப்படாதீங்க. பெட்ரோல் இல்லாம ஓடுற கார கண்டுபிடிக்கவே முடியலையே! அப்படின்ற மாரி சொல்லி தான் பெட்ரோலுடைய புரொடக்ஷன் அதிகப்படுத்தணும்னு சொல்லி வெளிய இருக்கக்கூடிய நெறைய நாடுகள் முயற்சி பண்ணாங்க. அப்புறமா அது எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பலாம் இங்க விக்கிற பெட்ரோல் விலைய பார்த்ததும் நமக்கு தல தான் சுத்துது. அந்த அளவுக்கு ரேட் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு ரூ. 75க்கு 1 லிட்டர் தரோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கேத்த மாதிரியே E100 அப்படின்ற ஒரு பெட்ரோல் வரும்பா. அதுக்கேத்த மாதிரியான வண்டி நாங்க கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்படின்னா என்ன? இதுக்கப்புறம் பெட்ரோலே தேவையில்ல. வெறும் எத்தனால்ல மட்டுமே ஓடக்கூடிய ஒரு வண்டிய இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு வேள பெட்ரோல் விலை வந்து ரூ. 75க்கு தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம், இந்த எத்தனால் வண்டிய வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுல பெட்ரோலே நீங்க போட தேவையில்ல. எப்படி அந்த E20 அப்படின்ற பெட்ரோல்ல எத்தனால் 20% கலக்குறாங்க, 80% பெட்ரோல் கலக்குறாங்களோ, அது E30 இந்த மாரி E40, 60 எப்படின்னு போயிட்டே இருந்துச்சுனாலும், அந்த பெர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா E100னா பெட்ரோலே இல்லாம வெறும் எத்தனால்ல மட்டுமே ஓடக்கூடிய ஒரு வண்டிய நாங்க கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கேத்த இன்ஜினும் சக்சஸ் ஆயிருச்சு. இத மக்களுடைய புழக்கத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ 1 லிட்டர் ரூ. 75க்கு நீங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போ கரும்பு தோட்டம் வச்சிருக்கிறவங்கலாம் வேற லெவல் பணக்காரங்களாயிருவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதனால எப்பவுமே இப்படி அடாப்டேஷன் வந்துட்டே இருக்குன்றதுக்காக உடனே உடனே மாறணும் அப்படின்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.